வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஐசிஐ வந்துட்டு அந்த இயர்லி 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்கல்ல. ஜான்வரியில் ஒன்று, மே ஆர் ஜூனில் ஒன்று, செப்டம்பரில் ஒன்று கண்டக்ட் பண்ணுறதா ஃபவுண்டேஷனுக்கு இன்டருக்கு சொல்லியிருக்காங்கல்ல. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி அமையும் அப்படின்றத பற்றி ஒரு ஹைபாத்தட்டிக்கல் எக்ஸாம்பிளாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இமேஜின் 31st ஜான்வரி 2024க்குள்ளே நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 மாதம் உங்களுக்கு ஸ்டடி பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜூன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ 4 மாதம் ஸ்டடி பீரியட்ன்றது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ நீங்கள் வந்து ஜூன் 24 எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இமேஜின் இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 12th வந்துட்டு மார்ச் 2024 தான் முடிப்பார் அப்படின்னா அவர் வந்து 30th ஏப்ரல் 2024க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதாவது எக்ஸாம் முடித்த கையோட ரெஜிஸ்டர் பண்ணுறதா வச்சுப்போம். அவங்க 4 மாதம் ஸ்டடி பீரியட் எடுத்துக்கிட்டாங்கன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அப்போது செப்டம்பர் 2024 ஒரு எக்ஸாம் நடக்கும்ல, அந்த எக்ஸாமில் அவங்களால எழுத முடியும். அதாவது எலிஜிபிலிட்டி வந்துடும். ஆனால் இங்கே விஷயம் என்னன்னு சொல்கிறேன், கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 4 மாதத்தில் ஃபவுண்டேஷனை படித்து முடிக்க முடியுமான்றது கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 மாதம் வேணும். லா படிக்கிறது குறைஞ்சபட்சம் 2 மாதம் வேணும். மேக்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 1.5 மாதம் வேணும். எக்கனாமிக்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 20-25 நாள் தேவை. இது வந்து நான் போட்டு வச்சுருக்க கணக்கு. ஒரு நல்லா படித்து தரவாக ஆகணும்னா இந்த கணக்கு இருக்குது. இது வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படித்தா, இந்த கணக்கில் படித்தா தான் ஒரு ஸ்டூடெண்ட்டால் கான்ஃபிடெண்ட்டாக பாஸ் பண்ண முடியுது. இது வந்து ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் தே கேன் டூ. ஆர் நான் 12th படிக்கும்போதோ இல்லைனா 11th படிக்கும்போதுலேருந்தோ சிஏ சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 12th படிக்கும்போது நான் 2 சப்ஜெக்டை படித்து முடிச்சிட்டேன். 12th முடிச்சதுக்கப்புறம் அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் நான் ரிவைஸ் பண்ணால் போதும், புதுசாக 2 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிட்டா போதும் அப்படின்றவங்க இமேஜின் இப்போது 12th எக்ஸாம் எழுதுகிற இயரில் 2024லேயே அவங்க ஜான்வரி 2024க்குள்ளேயே அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டாங்க, புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி 2 சப்ஜெக்ட் படித்து முடிச்சிட்டாங்க. அக்கௌண்ட்ஸும் லா இல்லைனா அக்கௌண்ட்ஸு மேக்ஸ் ஏதோ 2 சப்ஜெக்ட் படிச்சுட்டாங்க. இப்போது அவங்களால ஒரு 3 மாதம் அவங்களுக்கு டைம் இருக்குது இந்த ஜூன் எக்ஸாமுக்கு. இமேஜின் அவங்க எக்ஸாம் ஃபார்ம் கூட ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மாதத்துக்குள்ள அவங்களால மீதி 2 சப்ஜெக்ட் படிக்க முடியாதுன்னா அப்போது ஜூன் எக்ஸாம் மிஸ் பண்ணிவிட்டு டிசம்பர் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அவங்க இந்த செப்டம்பர் அட்டம்ப்டே கூட எழுதலாம். அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த செப்டம்பர் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்த ஜான்வரி எக்ஸாம் போகிறது பெஸ்ட்டு. அடுத்தது சார், நான் வந்து ஏப்ரலுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதை மறந்துட்டேன் அப்படின்னா 31st ஆகஸ்ட்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணாலும் 4 மந்த்ஸ் ஸ்டடி பீரியட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இவங்க ஜான்வரி 2025 எக்ஸாம் எழுதலாம். புரிஞ்சுதா? அடுத்தது இப்போ ஃபவுண்டேஷன் நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன். ஒருவேளை அடுத்தது இன்டருக்கு போவோம். இன்டருக்கு 2024 நவம்பரில் எக்ஸாம் நடக்கிறதா இருந்தது. இந்த எக்ஸாம் மேபி ஷிஃப்ட் ஆகி ஜான்வரி 2025க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8 மாதம் ஸ்டடி பீரியட் அப்படின்றது பிப்ரவரி 2024 யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ 2024 பிப்ரவரி 28 மார்ச் 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் நவம்பர் 2024 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இப்போது இது ஷிஃப்ட் ஆகி தான் ஜான்வரிக்கு போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு யார் யாரெல்லாம் ஏப்ரல் 2024 வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஜான்வரி எலிஜிபிள்ன்றது கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட திங்கிங். ஏன்னா நவம்பர் எக்ஸாம் தான் அவங்க ஜான்வரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2025 அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 30 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுப்பாங்க ஃபார் 2026 ஜான்வரிக்கு. ஓகேவா? சரி, அடுத்த
31 ஆகஸ்ட் 2024க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டைரக்ட் என்ட்ரியில் வரவங்களுக்கு அந்த 5வது செமிஸ்டர் சர்டிஃபிகேட்டே நிறைய பேருக்கு வரல, இன்றைக்குமே கூட வரல. ஆனால் அவங்களுக்கு வந்து டிசம்பர்லேயே எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம மார்ச் 2024 இருக்கும், அவங்க டிசம்பர் 2023லேயே கூட அவங்க 5வது செமிஸ்டர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் மார்க் ஷீட் வந்திருக்காது. மேபி அவங்களுக்கு மார்க் ஷீட் மார்ச்சில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2024 ஆகஸ்ட் 31க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2024, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 2025, மே 2025ல் இவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க. ஓகேவா? இது ஆகஸ்ட்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் மே 2000. ஓகே சார், டிசம்பருக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் 31 டிசம்பர் 2025க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் 24க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் 8 மாதம் கணக்கு உங்களுக்கு ஆகஸ்ட் வந்து முடியுமா? ஆமாம், 2025 ஆகஸ்ட்டில் முடியும். செப்டம்பர் 2025ல் எலிஜிபிள். ஏப்ரல் 2025க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் ஜான்வரி 2026 எலிஜிபிள் ஆகும். ஏன்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ ஜான்வரி 2026 எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகும். இப்போது கம்மிங் பேக் டு 2024. சார், நான் வந்து நவம்பர் 2023 எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன் இன்டரில். இப்போது நவம்பர் 2023ல் 2 குரூப் எழுதினேன், 2 குரூப்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ நான் 2 குரூப்புக்கும் சேர்த்து படிக்கிறேன் மே 2024ல். ஆனால் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஆனால் ஒரு குரூப் இன்னும் படிச்சேன்னா பாஸ் பண்ணிவிடுவேன். இன்னும் ஏப்ரல் மாதம் ஒரு ஃபுல் மந்த் இருக்குது, மார்ச் மாதத்தில் ஒரு 15 நாள் இருக்குது. ஒரு குரூப் நல்லா படிச்சேன்னா ஷோராக பாஸ் பண்ணிவிடுவேன். அப்படின்னா ஆல்ரெடி நான் 2 குரூப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு குரூப் எழுதிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக அந்த 1.5 மாதம் படித்து ஒரு குரூப் பாஸ் பண்ணிவிட்டு, இது வந்து எப்போ நடக்கும்? மே 2024 நடக்குமா? அடுத்த எக்ஸாம் எப்போ நடக்கும்? செப்டம்பர் 2024 நடக்கும். ஸோ மே எக்ஸாம் தள்ளி போகலை அப்படின்னு நினச்சிப்போம். இந்த எலெக்ஷன் அதெல்லாம் தள்ளி போகலை அப்படின்னா ஒரு 10, 11, 12 தேதிக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஸோ இப்போ மே மாதம் உங்களுக்கு ஒரு 20 நாள் கிடைக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் கிடைக்கும். ஸோ 90 + ஒரு 20, 110 நாள் கிடைக்கும். 110 நாளில் கம்ஃபர்டபுளாக நம்ம செகண்ட் குரூப் படிச்சிட முடியும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, நவம்பர் 23க்கே படிச்சிருக்கீங்க. ஆனால் சிலபஸ் மாறினதுனால ஃபஸ்ட் குரூப்பில் அக்கௌண்ட்ஸ் படிக்கவே தலை சுற்றுது, லாவில் வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் இருக்குது, டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட் இயர் மாறி இருக்குது. ஸோ இந்த ரிஜிம்லேயே கன்ஃபியூஸ் ஆகுது, கேல்குலேஷன் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் குரூப் முடிக்கவே எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றவங்க, ஆனால் செகண்ட் குரூப்பும் படிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது ஒருவேளை இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகி செப்டம்பர் 2024 எக்ஸாம் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் செகண்ட் குரூப் எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் இம்ப்ளிமெண்ட் ஆனா அப்படின்றது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஃபஸ்ட் குரூப்பை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் குரூப் ஒருவேளை ஒரு சப்ஜெக்டில் வேணால் எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு ப்ரெஷர் அதிகமாக போட்டுக்காமல் இருந்து, அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், யாரெல்லாம் ஓல்டு சிலபஸில் ஃபெயில் ஆனாங்களோ 2 குரூப் எழுதுறதுக்கு தயாராகிறாங்கல்ல இந்த 3.5 மாதத்தில், அவங்க ட்ரெமெண்டஸாக ப்ரெஷர் அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் ஜான்வரி 10th அன்றைக்கி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 7th 10th வந்திருக்கும். ஸோ ஜான்வரியில் ஒரு 20 நாளாக, அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம். ஸோ 3 மாதம் 20 நாள். இந்த 3 மாதம் 20 நாளில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம என்ன மார்ச்சில் இருக்கோம், மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் குரூப்பை கட்டின்னு தான் அழுகுறாங்க, இன்னும் செகண்ட் குரூப்புக்குள்ளேயே போகல. யாரெல்லாம் ஃபஸ்ட் குரூப் முன்னாடி முடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆடிட்டிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, எஸ்எம்மில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, மேனேஜ் பண்ணிடுவாங்க, ஏன்னா காஸ்டிங்கும் கிடையாது. ஆனால் 2 குரூப்பையும் திரும்பி எழுதுகிறவங்க they are ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அவங்க ஒரு குரூப் போனாலும் ஏன்னா டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, அடுத்த எக்ஸாம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்த 3 மாதத்தில் வந்துடும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன். ஸோ ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு எல்லாம் 2 குரூப்புக்கும் படிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் திருப்பி 2 குரூப்பும் சொதப்பிச்சுன்னா வீட்டில் திட்டுவாங்க, உங்கள் மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு குரூப்பாக எழுதுறத ரிப்பீட்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், எழுதுறது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு. அடுத்த சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் ஒருவேளை செப்டம்பர் 2024 எக்ஸாம் நடக்குதுன்னா நாங்கள் பிப்ரவரி 2024 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்ல, ஒருவேளை நாங்கள் ஆகஸ்ட்டுக்குள்ளே எங்கள் படிப்பெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். நான் சொல்கிறது ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இன்டர் எக்ஸாம் எழுத போகிறவங்க, எங்களால் செப்டம்பர் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சி ஐசிஐ வந்து ஓல்டு ஸ்கீமில் 8 பேப்பர் இருந்துச்சு. அந்த 8 பேப்பர்ன்றதுனால அவங்க ஸ்டடி பீரியட் 8 மாதம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் அதே தான் அவங்க நியூ ஸ்கீமுக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலி நியூ ஸ்கீமில் மொத்தம் 6 பேப்பர் தான் இருக்குது. ஒருவேளை இப்போ அடுத்த ஏதாவது நோட்டிஃபிகேஷனில் 8 மாதன்றதை 6 மாதமாக குறைச்சிட்டாங்கன்னா, ஏன்னா ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் 4 மாதம், இன்டரில் முன்னாடி 8 பேப்பர் இருந்துச்சு, அதனால் 8 மாதம் இருந்துச்சு. மேபி ஃப்யூச்சரில் 8 தான் இப்போ 6 மாறிடுச்சுல்ல, அதனால் 8 மாதம் வேணால் 6 மாதம்னு சொன்னாங்கன்னா பிப்ரவரி 2024 ரெஜிஸ்டர் பண்ணவங்களே மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதம் முடிஞ்சா செப்டம்பரில் எக்ஸாம் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு வரப்பிரசாதம் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்வேன், இது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா, ஹைபாத்தட்டிக்கலாக நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு குரூப்பையாவது செப்டம்பர் மாதமே எழுதி வச்சுருங்க. அதாவது பிப்ரவரி மாதம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு குரூப்பை கண்டிப்பாக சூப்பராக படித்து வச்சுருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே. சில பேர் இப்போ நம்ம அகாடமிலலாம் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 6 சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்ட் முடிச்சிருவோம். 6 சப்ஜெக்டே முடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள முடிச்சிருவோம். ஏன்னா எப்பயுமே செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு போர்ஷன்ஸ் போகும். நான் கணக்கு பண்ண வரைக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதி. இப்போ கொஞ்சம் டபுள் டைம் கிளாஸ் வச்சு முடித்தா ஆகஸ்ட்லேயே கூட முடிச்சிடலாம். ஸோ 2 குரூப் எழுதுறதுக்கு கூட ரெடி ஆகலாம் ஹைபாத்தட்டிக்கலி. ஏன்னா இப்போ வரைக்கும் 8 மாதம் ஸ்டடி பீரியட் இருக்குது, அதனால் நமக்கு நவம்பர் தான் எலிஜிபிலிட்டி. அது 6 மாதம் மாற்றினா இது நடக்கும். ஆனால் ஒருவேளை 8 மாதம் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நவம்பரில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வராது, ஜனவரி 2025க்கு போயிடும். ஸோ அப்போது வந்து ஐயோ 2 மாதம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு இயரில் இந்த ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது ஐசிஐ. ஸோ அப்போ உங்களுக்கு 2 மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது வரப்பிரசாதமானா ரொம்ப லெத்தார்ஜியாக ஐயோ இவ்வளோ டைம் இருக்குன்னு விட்டுருவீங்க, அது வேறு ஒரு தலைவலி. ஸோ இதெல்லாம் என்னோடய இன்டர்பிரிட்டேஷன். இது எனக்கு பேசணும்னு தோணுச்சு, நான் பேசிட்டேன். நன்றி, வணக்கம்.